இனிய காலை வணக்கம். நான் ஷியாமளா தேவி, பிரசன்ன ஜோதிடர், மயிலாடி, கன்னியாகுமரி மாவட்டம். பகவானுடைய ஆலயம், ராஜ கோபுரம் நம்ம போகக்கூடிய வழியில இருக்குதுன்னு வைங்கோ. முதல் கட்டமாக பகவானை கண்டேன் அப்படிங்கிறது பகவானுக்கு நமஸ்காரம் செய்யணும். நாம் உள்ள போய் பகவானை அன்னைக்கு தரிசிக்க முடியலை, ஆனால் கூட பார்த்துட்டு கவனத்தை மாற்றி போகக்கூடாது. சரியா? நாள்தோறும் பகவானுடைய ஆலயத்தின் ராஜ கோபுரத்தை தரிசிக்கிறதுக்கான பாக்கியம் இருந்ததானா அத்தனை பேரின்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ படிக்கிறவங்களாக இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், கவனங்கள் மாறுது. இதை எப்படி சீர் பண்ணுவது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணுமா அப்படின்னா, இது காலகாலமாக நடக்கக்கூடிய ஐதீகமான முறையாகும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எப்படின்னு பார்த்தீங்களான்னா, ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிடுங்க. பகவானோட ஆலயத்துக்கு சூரியன் உதிக்கிற தருணம் கண்டிப்பாக செல்ல வேணும். அப்போ போகும்போது பகவானுக்கு அபிஷேகத்துக்கு தேன் வாங்கிட்டு போங்க, வில்வ இலை வாங்கிட்டு போங்க. அதே சமயத்தில் தேவிக்கு என்ன கொண்டு போறீங்க?